சம்பளத்தை வாங்கி 5ஆம் தேதி ஊருக்கு பணம் அனுப்பின கையோட டெலிபோன் வரும். என்ன செய்து நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா, உடம்ப பாத்துக்கீங்க, நீங்க வெயில அலையாதீங்க, ஏன்னா உடம்பு தான் முக்கியம், உங்களை நம்பி குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு இந்த 1ஆம் தேதி 5ஆம் தேதி வர செய்தி. சரி, 5ஆம் தேதி முடியும் 10ஆம் தேதி அடிக்கும்போது ஹலோ நம்ம நல்லா இருக்கேம்மா, கொள்ளையில கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், 1/2 மணி நேரம் அடிக்கிறேன். அது 10ஆம் தேதி. 15ஆம் தேதி அடிக்கும்போது வாசல்ல மீன் வாங்கிட்டு இருக்கேன், இப்ப எல்லாம் பேசாதீங்க, மீன் கவுச்சு கையா இருக்கேன், நான் உள்ள இருந்து அடிக்கிறேன், கேள்வி சொல்லுங்க, அவசியமா இருக்கேன் அப்படி வச்சிருங்க. 20ஆம் தேதி அடிக்கும் பொழுது அடிச்சுட்டே இருக்கான் 1/2 மணி நேரம், ஆமா ஒரு பிராமணன் ஏன் திரும்ப எடுக்கும் பொழுது நின்று போயிடும், அவங்க அடிப்பாங்க. ஏங்க முக்கியமானது என்னது, நான் கொள்ளையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்க அடிக்கணும் எனக்கு தெரியும் சொல்றது கேட்ட அப்படின்னு. மறுபடியும் 22ஆம் தேதி அடிச்சா தொடர்பு வெளியே இருக்கிறான். 22ஆம் தேதி பிற்பாடு 25ஆம் தேதி வந்த கையோடைய நீங்க அடிக்க வேண்டியது டெலிபோன் ஊர்ல இருந்து வரும். காலை சாயங்காலம் மதியான நைட்டு 1 மணிக்கு என்ன செய்றீங்க, நல்லா இருக்கீங்களா, சம்பளம் முதலாளி கொடுக்காரு, சம்பளம் கொடுத்தாரா கொடுக்கலையா, இந்த பேச்சு ஓடும் 30ஆம் தேதி வரைக்கும். உங்களுக்கு பைத்தியம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 1ஆம் தேதி 5ஆம் தேதி சம்பளம் வைத்து ஊருக்கு அனுப்புவீங்க. இதுதான் ஓடிட்டு இருக்கு. காசு போல அடுப்புல பூனை இதான் ஒரு யோசனை பண்ணுங்க. நகை அடமானம் வச்சிருக்கிறேன், அந்த கடை இருக்கு, இந்த கடை இருக்கு, இதை அடைக்கிறது காட்டி 2 வருஷம் முடியும். லைஃப் கால் இதான் கோயித்து வாழ்க்கை.